இன்றைக்கு தொழிலாளருக்கு மோடி அரசின் துரோக செயலை கண்டித்து 44 சட்டங்களை பிற்போக்குத்தனமாக ஏதோ ஆட்சிக்கு வந்து விட்டோம் என்ற அடிப்படையிலே தொடர்ந்து தொழிலாளர்கள் மீது கடந்த 12 ஆண்டுகளாக கையை வைத்துக்கிற மோடியை கண்டித்து நாம் தொடர்ந்து 12 வருடங்களாக போராட்டம் செய்து கொண்டிருக்கின்றோம். அதே போலதான் நமக்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பாக போராடி பெற்ற உரிமைகள், அந்த உரிமைகளை கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு சாதகமாக மாற்றி இன்றைக்கு அந்த 44 சட்டங்களை சுருக்கமாக 4 தொகுப்புகளாக மாற்றப்பட வேண்டும் என்று கடந்த 2 ஆண்டுகளாக தொடர்ந்து அவர் முயற்சித்து வந்தார். அதில் தொழிற்சங்கங்கள், அதே போல விவசாய சங்கங்கள், அதே போல இடதுசாரி அமைப்புகள், அதே போல தமிழகத்தில் ஆளுகின்ற திமுக அரசு ஆகிய அரசு தொடர்ந்து நாம் போராடி கொண்டிருக்கிறோம். தொழிலாளருக்கான சட்டங்களை பாதுகாப்போம், இந்த சட்டங்களை அமுல்படுத்தக்கூடாது என்று இந்த கேன மோடி அவர்கள் பீகார் தேர்தல் நடந்தது. பீகார் தேர்தல் நடந்து முடிந்த பின்பு அங்கே பெரும்பான்மையர் தில்லுமுள்ளாக வெற்றி நடை போட்டு வெற்றி பெற்று விட்டார்கள். வெற்றி பெற்ற அடுத்த நாளே 21ஆம் தேதி தொழிலாளர் சட்டத்தை 4 தொகுப்புகளாக அமுல்படுத்துவேன் என்று அறிவித்துள்ளார். இதற்காக இந்தியா முழுவதும் இன்றைக்கு ஆங்காங்கே தொழிலாளர்கள் போராட்டம் செய்து கொண்டிருக்கிறோம். போராட்டம் என்பது தொழிலாளருக்கு இன்னும் கோபம் வரல. ஏன் கோபம் வரலன்னா, நாங்க தொழிற்சங்க தலைவருக்கு உரிமை இருக்கிறா இல்ல, தொழிலாளருக்கு முதல்ல உரிமை இருக்கிறோம். நான் எல்லாருக்கும் சொல்றேன், தொழிலாளருக்கு எல்லாருமே இந்த ஏஐடிசி, சிஐடியு, எல்பிஎஃப், ஐஎன்டிசி பெரும்பாலான ஒசூரில் இருக்க தொழிற்சங்கங்கள் நாங்கள் தான். இன்னைக்கு ஏறக்கூடிய 2 லட்சம் தொழிலாளர்கள் ஒசூர் சிப்காட்டிலே பணிபுரிகிறார்கள். ஆனா இன்னைக்கு போராட்டம் என்றால் எவ்வளவு தொழிலாளர்கள் வருகிறார்கள்? ஏறக்குறைய ஒரு 200-300 தொழிலாளர்கள் வருகிறார்கள். அப்பொழுது இந்த சட்டத்தை ஆதரிப்பவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அப்படிதான் அர்த்தம். நாம் சட்டத்தை எதிர்த்து போராடுகிறோம். ஆனால் இன்றைக்கு தொழிலாளர்கள் போராட்டத்திற்கு வர வேண்டும் என்றால் தொழிற்சங்க தலைவர்கள் தொடர்ந்து அவங்களுக்கு போன் செய்யணும். இந்த நிலைமை இருந்துச்சுன்னா எங்க தலைவர் லகுமதி தான் சொல்லுவாரு, இது இப்படிதான் இருக்கணும், இந்த தொழிலாளிக்கு கோபம் வரணும்னா தொழிற்சங்கத்தை சட்டத்தை அமுல்படுத்தணும் அப்படின்னு பேசுவார். காரணம் என்னன்னா கோபம் இல்லை. இன்னைக்கு விவசாய போராட்டம் பண்ணார் 2 வருஷத்துக்கு முன்னாடி. டெல்லியில டெல்லி செலவு அப்படி போராட்டம் பண்ணாங்க. இன்னைக்கு சம்பந்தமா அது இன்னைக்கு குறைந்தபட்ச ஆதாரங்கள் அறிவிக்க மோடி ஏமாத்திட்டாருன்ட்டு இன்னைக்கு தமிழகம் முழுவதும் விவசாய ஐக்கிய சங்கம் இன்னைக்கு போராட்டம் செஞ்சுட்டு இருக்கு. ஆர்ப்பாட்டம் இல்ல, கண்டன ஆர்ப்பாட்டம் மாவட்ட தலைவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு விவசாயிக்கு இடுபொருட்கள் விலை இல்லை, ஆதார விலை இல்லைன்னு சொல்லி போராட்டம் செய்யறாங்க. ஆனா நம்ம தொழிலாளர்களுக்கு சம்பளத்தை வாங்கி கொடுக்கிற தலைவர்கள், போனஸ் வாங்கி கொடுக்கிறோம், பிஎஃப் கட்ட சொல்றோம், அது நம்ம கிராஜுவேட் வாங்கி கொடுக்கிறோம். இந்த பிஎஃப், கிராஜுவேட், போனஸ் எல்லாமே இந்த 44 சட்டத்துல இருக்கு. ஆனா அதை பத்தி எந்த தொழிலாளி கவலைப்படல. 4 சட்ட தொகுப்புல மாத்திட்டானா யாருக்குமே அதை பத்தி புரியல, கோபம் வரல. நாளைக்கு காலையில தொழிற்சாலை வேலை செய்யும் போது யூனிஃபார்ம் இருக்காது. இன்னைக்கு நம்ம 100 வருஷத்துக்கு முன்னாடி போராடி பெற்ற தலைவர்கள் இங்க போடுற சீருடை போடுறோம், நம்ம ஷூ அணிகிறோம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அடிப்படை சம்பளம், மாறு பஞ்சப்படி இதெல்லாம் சட்டத்துல வரையறுக்கப்பட்டுள்ளது. ஆனா சட்டத்துல இப்ப 44 சட்டத்துல அந்த சட்டத்தையே இன்றைக்கு காலி செய்துட்டாங்கன்னா இந்த சட்டங்கள் நமக்கு கிடைக்க வேண்டிய சலுகை கிடைக்கும். இன்னைக்கு எங்க தலைவர்கள் பேசுவாங்க, பெரும்பாலான எங்களுக்கு முன்னாடி தலைவர்கள், நமக்கு 100 ஆண்டுகள் முன்பாக போராடி பெற்ற இந்த சலுகைகளை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நமக்கு பின்பு வருகின்ற சந்ததியர் தொழிலாளர்கள் எதை நாம் விட்டு செல்கிறோம், எதையும் விட்டு செல்ல இந்த மோடி அரசாங்கம். அந்த அடிப்படையில தொழிலாளர் கோபம் எழுந்து ஓசூர் பகுதியிலே ஏறக்குறைய 2 லட்சம் தொழிலாளர் பணிபுரிகிறார்கள். இன்னைக்கு காலையில் ஒரு இடத்துல வேலை பணி செய்யறான், சாயந்தரம் ஒரு இடத்துல வேலை செய்யறான். அவனுக்கு சட்ட பாதுகாப்பு இல்லை, போனஸ் இல்லை. இன்னைக்கு ஏகப்பட்ட பணிக்கு 10% பர்மனன்ட் தொழிலாளி, 90 விழுக்காடு கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி. இப்ப சமீபத்தில் போனஸ் தீபாவளி வந்தது. தீபாவளியில சட்டத்தை என்ன சொல்றது, பர்மனன்ட் எம்ப்ளாய்க்கு போனஸ் கொடுக்கணும், அதே போல கான்ட்ராக்ட் எம்ப்ளாய்ஸ்க்கு போனஸ் கொடுக்கணும். ஆனா அங்க இருக்கிற நிர்வாகம், எல்லா நிர்வாகம் கான்ட்ராக்ட்காரருக்கு போனஸ் கொடுக்க தேவையில்லைன்றான்.
உடனே நான் போன் செய்து இங்க இருக்கிற சுகாதார அதிகாரி அணுகும் போது, சார் நீங்க எந்த தொழிற்சாலையில உங்களுக்கு பிரச்சனையோ எங்களுக்கு எடுத்து கொடுங்க சார், நாங்க போனஸ போட வைக்கிறோம், ஒரு நாள் செஞ்சாலும் போனஸ் போடணும் அப்படின்றான். ஆனா எந்த சட்டத்தை கம்பெனி அமுல்படுத்தல. அப்ப தொழிலாளர் வர்க்கம் என்பது எங்க இருக்குது? நாங்க தலைவர்கள் எல்லாம் அறைகூல் எடுக்கிறோம். 8 மணி நேரம் வேலை, 12 மணி நேரம் பறி போயிடும். உங்களுக்கு பிஎஃப் சட்டம் இருக்காது, உங்களுக்கு இஎஸ்ஐ இருக்காது, உங்களுக்கு பாத்தீங்கன்னா குறைந்தபட்ச ஊதியம் இருக்காதுன்னு தொழிலாளருக்கு யாருக்கும் அந்த கவலையே இல்லை. காரணம் என்னன்னா, எப்படியாவது நாங்க போய் இந்த தொழிற்சங்க தலைவர்கள், எல்பிஎஃப் சங்க தலைவர்கள், ஏஐடி சங்க தலைவர்கள், அதே போல சிஐடி சங்க தலைவர்கள், அதே போல ஐஐடி தலைவர்கள் ஓடி ஓடி போய் நிர்வாகத்தோட சண்டை போட்டு அவங்களுக்கு இருக்க வலிமையில சம்பளத்தை வாங்கி கொடுத்துறாங்க. அந்த மெதப்புல தான் இன்னைக்கு தொழிலாளி இருக்கிறாங்க. எல்லா தொழிலாளி இன்னைக்கு அரைக்கூலி விட்டுருக்காங்க. 26ஆம் தேதி தமிழ்நாடுக்கு முழுக்க மாவட்ட தலைநகரிலும் இண்டஸ்ட்ரியல் ஏரியாலும் கண்டன ஆர்ப்பாட்டம் செய்யணும், கோரிக்கை வலியுறுத்தி அப்படின்ட்டு. எப்படி திரும்ப பெறுவாங்க? நாம சொல்றோம் இந்த சட்டத்தை திரும்ப பெற்று விடு, இந்த சட்டத்தை திரும்ப பெற்று. எங்க திரும்ப பெறதுக்கு வாய்ப்பு? இங்க நம்மளால ஒற்றுமை இல்ல, மக்கள் கூடுறது இல்ல. இந்த நிலைமை வந்ததுன்னா ஒவ்வொரு தொழிலாளியும் நிர்வாகங்கள் துரைத்து அடிச்சு கொத்தடிமையாக கைக்கூலியாக வேலை செய்ய வைக்குவான். அந்த நிலைமை மாற்றணும். தொழிலாளர்கள் வீறு கொண்டு இழந்து வருகின்ற காலங்களிலே அனைத்து தொழிற்சங்கம் இதே ஓசூரிலே கூடியவர்கள் பேசி மாபெரும் மறியல் போராட்டம் நடத்தணும். அதுக்காக தயார்படுத்தணும் சொல்லி எனக்கு வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் தோழர்களே.